بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا عباد لا خوف عليكم اليوم ولا أنتم تحزنون الذين آمنوا بآياتنا وكانوا مسلمين ادخلوا الجنة أنتم وأزواجكم تحبرون يطاف عليهم بصحاف من ذهب وأكواب وفيها ما تشتهيه الأنفس وتلذ الأعين وأنتم فيها خالدون وتلك الجنة التي أورثتموها بما كنتم تعملون لكم فيها فاكهة كثيرة منها تأكلون صدق الله العظيم الله جل شانه وتعالى பெயரொருளா அஸ்ஸுஹ்ருஃப் அத்தியாயத்தின் 67 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை இதற்கு முன்பு பார்த்துள்ளோம். இதற்கு முன்பு நாம் பார்த்த வசனத்தின் கடைசி வசனம் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ்வுன் இல்லல் முத்தகீன். அந்த மறுமை நாளில் நண்பர்களில் சிலருக்கு விரோதியாகவே இருப்பார்கள் முத்தகீன்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிட்டான். அதற்கான விளக்கங்களை நாம் இறுதியாக பார்த்தோம். அந்த வசனத்தின் விளக்கத்தில் சொல்லப்பட்டது, எந்த நட்பு அல்லாஹிற்காக என்ற தூய நட்பாக இல்லையோ இவைகள் அனைத்தும் நாளை மறுமையில் அது கை சேதத்திற்குரியதாக இருக்கும். ஈமானின் அடிப்படையிலும் தூய உள்ளத்தின் அடிப்படையிலும் இஹ்லாஸின் அடிப்படையிலும் இந்த உலகத்தில் எந்த முஹப்பத்துகள் பாதுகாக்கப்பட்டதோ அந்த முஹப்பத்துகள் நாளை மறுமையிலும் நீடிக்கும். அவர்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பான். அதே சமயத்தில் அதை தவிர்த்து வேறு காரணங்களுக்காக உலகத்தின் மோக அடிப்படையில் அல்லாஹ்விற்காக என்ற இஹ்லாஸ் இல்லாத நிலையில் எந்த நட்புகள் இருந்ததோ அத்தகைய கூடா நட்புகள் எல்லாம் நாளை மறுமையில் விரோதத்தையே தரும். குர்ஆனில் பல்வேறு வசனங்கள் அதனால் தான் சொல்லும். இறைமறுப்பான்களில் சிலரை பார்த்து சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்களுடைய நட்பால் தான் நாங்கள் கெட்டோம், இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள், இவர்களின் சொல்லால் தான் நாங்கள் இத்தகைய நிலைக்கு ஈமான் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டோம், இவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு என்று ஒரு சாரார் சொல்வதும், இன்னொரு சாரார் இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, அவர்களுக்குரிய தண்டனை அவர்களுக்கே கிடைக்கட்டும், நாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பாளர்கள் அல்ல என்றெல்லாம் மாற்றி மாற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள் என்று குர்ஆன் ஷரீஃபுடைய பல்வேறு வசனங்கள் சுட்டி காண்பிக்கும். ஆக மொத்தத்தில் எந்த நட்புகள் பாவத்தை தூண்டுகின்ற நட்புகளாக, பாவத்திற்கு துணை போகின்ற நட்புகளாக, ஈமான் இழப்பிற்கு காரணமாக இருக்கின்ற நட்புகளாக இருந்ததோ இந்த நட்புகள் அனைத்தும் நாளை மறுமையில் விரோதத்தையும் பகைமையுமே கொடுக்கும். அப்படி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ஒன்றை அல்லாஹ் விதிவிலக்காக ஆக்கினான்.
இல்லல் முத்தகீன், முத்தகீன்களை தவிர. முத்தகீன்களும் அவர்களுக்கு மத்தியில் இருந்த நட்பும் அப்படிப்பட்ட நட்பாக இருக்காது. நாளை மறுமையில் அது முஹப்பத்தையே தரும். அவர்களுக்கிடையில் ஒரு மிகச்சிறந்த இனம் புரியாத பற்றையும் பாசத்தையும் தரும். அவர்கள் ஸ்பெஷலாக நிழலே இல்லாத நாளில் அரிஷ்ட நிழலில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். இஹ்லாஸோடு நேசித்த ஒருவர் மஷ்ரிக்கிலும் கிழக்கிலும் மற்றொருவர் மேற்கிலும் இருந்தாலும் சரி, நாளை மறுமையில் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்த்தே தீர்வான் என்றெல்லாம் அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முத்தகீன்களை தவிர்த்து மற்றவர்களுடைய நட்புகள் எல்லாம் விரோதத்தை தரும் என்று கூறுகின்ற இடத்தில் அந்த முத்தகீன்கள் யார், இறையச்சமுடைய நல்லோர்கள் யார் என்பதை அடுத்த வசனம் விவரிக்கிறது. யா இபாதி லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹ்ஸனூன். அந்த முத்தகீன்களை பார்த்து நாளை மறுமையில் அல்லாஹ் இப்படி சொல்வானா, என் அடியார்களே, யா இபாதி லா ஹௌஃபுன் அலைக்கும் அல்யோம், இன்று உங்கள் மீது எத்தகைய பயமும் இல்லை. வலா அன்தும் தஹ்ஸனூன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவும் மாட்டீர்கள். நீங்கள் கவலைப்படுகின்ற சூழலோ நீங்கள் அச்சப்படுகின்ற நிலையோ ஒருபோதும் உங்களுக்கு ஏற்படாது என்று அல்லாஹ் அந்த நல்லடியார்களை பார்த்து சொல்வான். மேலும் இப்படி சொல்லப்பட்டதற்கு பின்பு இன்னும் அந்த முத்தகீன்களுக்குரிய சுப செய்தி சொல்லப்பட்டது. அந்த முத்தகீன்களுடைய குணம் என்ன, பண்பு என்ன என்பது சொல்லப்படவில்லை. அதை அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான். அந்த முத்தகீன்களுடைய பண்பு எது? அல்லதீன ஆமனூ பி ஆயாத்தினா, அவர்கள் நம்முடைய ஆயத்துகளை நம்பி இருப்பார்கள், முழுமையாக ஏற்றிருப்பார்கள், ஈமான் கொண்டிருப்பார்கள். வகானு முஸ்லிமீன், மேலும் அவர்கள் நமக்கு கட்டுப்பட்டு நடந்திருப்பார்கள் என்று அவர்களின் பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பொதுவாக நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டியது இருக்காது என்று குறிப்பிட்ட அல்லாஹ் அந்த நல்லடியார்கள் யார் என்றும் அவர்களின் பண்புகளை குறிப்பிட்ட ரப்பு அவர்களுக்கு நாளை மறுமையில் எத்தகைய நிலையில், இந்த அந்தஸ்தில் அவர்கள் எத்தகைய சுகங்களை அனுபவிப்பார்கள் என்பதை அடுத்து அல்லாஹ் சொல்கிறான். உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன். முஃமின் முத்தகீன்களே, நீங்களும் உங்களுடைய துணைகளும் சொர்க்கத்திற்குள் பிரவேசியுங்கள், மகிழ்ச்சியான நிலையில் சந்தோஷமாக உள்ளே செல்லுங்கள். மேலும் யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஸஹாஃபின் மின் தஹப், தங்கத்தினாலான தட்டுகளும் உணவு தட்டுகளும், வ அக்வாபின், தங்கத்தினாலான தண்ணீர் குவளைகளும் அவர்களை சுற்றி சுற்றி வரும். வஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ், மேலும் அந்த சொர்க்கத்தில் அவருடைய மனம் விரும்பியதெல்லாம் உண்டு. வதலத்துல் ஆயுன், அவர்கள் கண்கள் இன்பமடைவதெல்லாம் உண்டு. இவைகள் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். மேலும் அல்லாஹ் சொல்வான், வ அன்தும் ஃபீஹா ஹாலிதூன், அந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மேலும் அல்லாஹ் அவர்களை மகிழ்விக்கின்ற விதத்தில் சொல்வான், என் அடியார்களே, வதில்கல் ஜன்னத்துல்லதி உரிஸ்துமூஹா, நீங்கள் உரிமையாக பெற்ற இந்த சொர்க்கம் பிமா குன்தும் தாமலூன், உங்களுடைய நல் அமலின் காரணமாக உங்களுக்கு கிடைத்ததாகும். லகும் ஃபீஹா ஃபாக்கிஹத்துன் கஸீரத்துன், மேலும் இந்த சொர்க்கத்தில் எண்ணற்ற கனிவகைகள் உண்டு. மின்ஹா தாக்குலு, அதிலிருந்து நீங்கள் புசிப்பீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். முஃமின்களே, இஹ்லாஸான நட்பை தவிர்த்து மற்ற நட்புகள் எல்லாம் மறுமையில் விரோதத்தையே கொடுக்கும் என்று குறிப்பிட்ட அல்லாஹ் அந்த உயர்ந்த இஹ்லாஸான நட்புடையவர்களான முத்தகீன்களை அல்லாஹ் பிரித்து சொன்னான். அவர்களின் நட்பு நாளை மறுமையிலும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும், அல்லாஹ்வுடைய பேருதவியை பெற்று தரும். அந்த நட்புக்கு ஒருபோதும் இழப்போ எதுவும் இருக்காது. அந்த முத்தகீன்கள் யார்? அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி லா ஹௌஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹ்ஸனூன், என் அடியார்களே, இன்று நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதும் இல்லை, கவலைப்பட வேண்டியதும் இல்லை. பொதுவாக பயம் என்பது எப்பொழுது பயத்துடைய பொருள் ஏதேனும் ஒன்று நடக்கக்கூடாத ஒன்று நடந்து விடுமோ என்ற அச்சம், நடக்கக்கூடாத ஒன்று நடந்து விடுமோ என்ற அச்சம். கவலை என்பது கிடைக்க வேண்டியது அல்லது நாம் விரும்புவது கிடைக்காமல் போய்விடுமோ
என்கின்ற எண்ணம் வருகின்ற பொழுது கவலை ஏற்படும். நான் விரும்பாதது நடந்து விடுமோ என்ற எண்ணத்தை அச்சம் என்றும், நான் விரும்பியது கிடைக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணம் வருவதை நாம் கவலை என்று நடைமுறையில் குறிப்பிடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முத்தகீன்களுக்கு அங்கு சுப செய்தி சொல்கிறான், நீங்கள் இந்த இரண்டை பற்றியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. லா ஹௌஃபுன் அலைக்கும் அல்யௌம், இன்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏதேனும் நிகழ்ந்து விடுமோ, அப்படி ஆகிவிடுமோ, இப்படி ஆகிவிடுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வலா அன்தும் தஹ்ஸனூன், மேலும் உங்களுக்கு ஏதேனும் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற கவலையும் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு அச்சமும் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. இந்த நிலை மறுமையில் பார்த்து அந்த மூமின்களான அடியார்களுக்கு சொல்லப்படும் என கூறப்படுகிறது. இன்னொரு வசனத்தில் பார்த்திருப்போம், இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன். இரண்டு கருத்து சொல்லப்படும் இந்த வசனத்தில். இப்படி சொல்லப்படுகின்ற வார்த்தை மறுமையில் மட்டுமா, உலகத்திலுமா? மறுமையில் சொல்லப்படும் என்பதில் இருவேறு கருத்து இல்லை. மறுமையில் அவர்களுக்கு தெரிவிக்கப்படும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை, உலகத்திலும் அத்தகைய நல்லடியார்களுக்கு மானசீகமான முறையில் தெரிவிக்கப்படும். உலகத்தில் தெரிவிக்கப்படும் என்பதை இன்னொரு வசனம், நாம் இப்பொழுது ஓதிய வசனம் சொல்லும், இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, யார் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் தான் என்று கூறி அதில் இஸ்திகாமத்தாக நிலைத்திருந்தார்களோ, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவரிடத்தில் வருவார்கள், இறங்குவார்கள். அவங்க சொல்லுவாங்க, அல்லா தஹாஃபு, நீ எதை பற்றியும் பயப்படாதீங்க, வலா தஹ்ஸனு, எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெறுங்கள். அங்கேயும் அர்த்தம் சொல்லப்படும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த தருவாயில் மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் அவர்களுக்கு சொல்ல வைப்பான். நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் எவ்வளவு இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகள், 100,000 ஆண்டுகள் இருந்தாலும் சரி, நாம் கடைசியில் ஈமானோடு மரணிக்க வேண்டும். ஈமான் இழந்து விட்டால் அது பேரிழப்பு, பேராபத்து. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் இருக்கும். நாம் இறைநேசருடைய வரலாற்றை நாம் நெடுக பார்த்தால் அதைத்தான் சொல்வார், எதுவரை நாங்கள் ஈமானோடு மரணத்தை உறுதி செய்கின்றோமோ அதுவரை நிம்மதி இல்லை என சொல்வார். அதுவரை நிம்மதி இல்லை. ஈமானுடைய மரணம் உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே நிம்மதி உண்டு. அப்போ அந்த பயம் பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும்ல. அல்லாஹ் தஆலா அந்த சாலிஹான இறையச்சமுடைய முத்தகில்கான நல்லடியார்களுக்கு அந்த நேரத்திலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லான் மலக்குமார்களை அனுப்பி, ஈமானை இழந்துருவீங்களோ, ஈமான் உங்களை விட்டு நீங்கி விடுமோ என்ற அச்சம் வேண்டாம். உங்களுக்கு ஈமான் இருக்கும், உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக தரவே செய்வேன். உங்களுக்கு ஈமான் உண்டுலா, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, உங்களுக்கு மறுமையில் கிடைக்க வேண்டிய நற்பேறுகள் கிடைக்காமல் போய்விடும் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் உங்களுக்கு உண்டு. வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்கள் வழியாக அடியார்களுக்கு சொல்வான். இது உலகத்திலேயே நடக்கும் என சொல்லப்படுகிறது. இன்னும் சில சூஃபியாக்கள், ஞானிகள் இங்கே சொல்லுகின்ற பொழுது, இன்னும் இறைநேசர்கள் மிகச்சிறந்த மேன்மக்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு மறைமுகமாக அறிவிக்கலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லப்படும். ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கும், இதை யாரிடத்திலும் வெளிப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை, வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதே அவர்களுக்கு போதுமானது. மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன் பிரத்யேகமான நல்லடியார்கள் இதை எப்பொழுது நாம் உணர முடியும் என்று சொன்னால், அந்த தகுதியை, தரத்தை நாம் அல்லாஹ்வின் பேருள்ளால் உருவாக்கி கொண்டால் அப்பொழுது இதை புரிவது எளிதாக இருக்கும். இல்லையானால் ஏதோ சொல்லப்படுவதை போன்றுதான் தெரியும். அப்போ இந்த வசனமும் இது அல்லாத மற்ற வசனங்களும் நாளை மறுமையிலும் சரி, அதாவது உலகத்திலும் சரி, முத்தகீன்களான நல்லடியார்களுக்கு அல்லாஹின் தரப்பிலிருந்து சுப செய்தி சொல்லப்படுகிறது. அந்த சுப செய்தியின் முக்கியமானது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையும் இருக்காது என்று அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லப்படும் என இந்த வசனம் சொல்லிவிட்டு, இப்போ ஹதீஸில் வருது, மறுமையில் பெரியார்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். மறுமையில் இப்படி சொல்லப்படுகின்ற பொழுது
என் அடியார்களே நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது எல்லாரும் ஆசைப்படுவாங்களாம், நாமளும் அந்த லிஸ்ட்ல இருக்கணும். எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தானே, எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்கள் தானே. மறுமையில் எழுப்பப்படுகின்ற எவரும் அச்சம் பீதி இல்லாமல் இருக்க மாட்டார்கள். மாமின் அஹதின் யுபாஸ், எழுப்பப்படுகின்ற ஒவ்வொருவரும் இல்லா ஃபஸியா, அவர் ஒரு வகையான திடுக்கத்திலும் அச்சத்திலும் தான் இருப்பார். யாரும் அங்கே மறுமையில பெரிய நிம்மதியில இருக்கிறது இல்லை, ஒரு வகையான அச்சமும் பயமும் இருக்கும். சொல்லப்படுகிறது மறுமையில் எழுப்பப்படுகின்ற ஒவ்வொருவரும் அச்சத்திலும் பீதியிலும் தான் இருப்பார்கள். இப்ப அவங்கள்ட்ட சொல்லப்படுது, நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம்னு சொன்னா அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வரும், நான் அந்த பட்டியலில் இருந்துட மாட்டேனா, நான் அதுல வந்துட மாட்டேனா என்ற எண்ணம் இருக்குமா? அப்பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படும், இது உங்கள் எல்லோருக்குமானது அல்ல, அல்லதீன ஆமனூ பி ஆயாத்தினா வ கானூ முஸ்லிமீன், அந்த அடியார்கள் யார் என்பதை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படும், அவர்கள் மோமின்கள், முஸ்லிம்கள். அல்லதீன ஆமனூ பி ஆயாத்தினா, மோமின்கள், நம்முடைய அத்தாட்சியை உள்ளத்தால் நம்பியவர்கள். வகானு முஸ்லிமீன், மேலும் அவர்கள் உடல் உறுப்புகளாலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள். அதான் சொன்னாங்க, நமக்கு ரெண்டு பேர், ஒன்று மோமின்னு நம்ம சொல்றோம், முஸ்லிம்னு சொல்றோம். நாங்கள் எல்லாம் மோமின்கள் அப்படின்னு சொல்றோம், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்றோம். என்ன வேறுபாடு? ரெண்டும் ஒரே கருத்தை உள்ளடக்கியதாக இருந்தால், மேலோட்டமாக பார்த்தால் நான் இது இஸ்லாமிய உம்மத், இது ஈமானை பெற்ற உம்மத் அப்படிங்கிற ஒரே அர்த்தத்தில் சொல்றோம். சற்று அதை கவனமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த நம்பிக்கைகளை குறிக்கும் வார்த்தை. என்னென்ன நம்பிக்கைகள், சரியான நம்பிக்கைகள், சரியான அக்கீதா உள்ளத்தில் இருக்க வேண்டுமோ அந்த அக்கீதாக்களை சரியாக கொண்டவர்கள் மோமின்கள். அது உள்ளத்தோடு தொடர்புடையவை. நான் அல்லாஹை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், ரசூலை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன், மலக்குமார்களை நம்புகிறேன், வேதங்களை நம்புகிறேன், நபிமார்களை நம்புகிறேன், இதுவெல்லாம் உள்ளத்தோடு தொடர்புடையவை. வெளியில தெரியாத உள்ளம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு ஈமான் என்று சொல்வது உண்டு. அதான் அல்லாஹ் இங்கே இஷாரா பண்றான். அவர்கள் நல்லடியார்கள் யார்? அல்லதீன ஆமனூ பி ஆயாத்தினா, அவர்கள் நம்முடைய அத்தாட்சியை ஈமான் கொண்டவர்கள். அவங்க ஈமான் கொண்டவங்க. அப்ப அவருடைய உள்ளங்கள் இறை நம்பிக்கையால் முழுமைத்துவம் பெற்றது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், வகானு முஸ்லிமீன், மேலும் அவர்கள் முஸ்லிம்களாகவும் இருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தது. உடல் உறுப்புகளின் வழியாக அந்த ஈமானிய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். நம்ம அல்லாஹ் ரப்பா ஏற்றிருக்கோம், ரசூலா ஏற்றிருக்கிறோம், மறுமை நாளை நம்புகிறோம், நபிமார்களை ஏற்றிருக்கிறோம், மலக்குமார்களை புரிகிறோம், எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு கைரக்கம் சகோதரர் வருகிறார், அவருக்கு நமக்கும் வெளிப்படையாக இந்த வித்தியாசம் எங்கே தெரியும்? தெரியாது. அவருடைய உள்ளத்துல இல்லை. ஒருத்தர் தொப்பி போட்டுட்டு உள்ள வந்துட்டார், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். இப்போ அவர் யாருன்னே நமக்கு தெரியலை. நம்ம யோசிப்போம், யாரு? சரி, யாரோ முஸ்லீம் இருப்போம், நம்ம போய் என்ன கேட்கவா முடியும்? நீங்கள் முஸ்லீமான கேட்க முடியும்? கேட்குறது கஷ்டமாக இருக்கும். நம்மளோட கம்முன்னு இருப்போம். ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டால் வெளிப்படையாக நமக்கு தெரிய முடியலை. ஒருவேளை அவர் மூமினா இருப்பாரோ, ஈமான்தாரியாக இருப்பாரோ. அப்போ ஏன் தெரிய முடியலை? ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது, அதை வெளியில் பார்க்க முடியாது. ஆனால் இன்னொன்று இருக்கு, வகானு முஸ்லிமீன், அவர்கள் முஸ்லிம்களாகவும் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஈமானின் அடிப்படையில் அவர்களது வாழ்வு அமைந்திருக்கும். இஸ்லாம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஜவாரி உடல் உறுப்புகளின் வழியாக அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படுதல் என்பது வெளிப்படும். தொழுகை நிறைவேற்றுதல் இஸ்லாமிய அடையாளம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானை பற்றி கேட்கப்பட்ட பொழுது, அன்துமின பில்லாஹ், நீ அல்லாஹ் நம்புறது, நபிமார்கள் நம்புறது, மலக்குமார்கள் நம்புறது, இதை ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இஸ்லாம் என்னன்னு கேட்கப்பட்ட பொழுது, நீங்கள் தொழுகை நிறைவேற்றுவது, நோன்பை நிறைவேற்றுவது, ஜகாத்தை நிறைவேற்றுவது, ஹஜ்ஜுன அமலை நிறைவேற்றுவதுன்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அப்போ வகானு முஸ்லிமீன், அவர்கள் முஸ்லிம்களாகவும் என் அடியார்கள் இருப்பார்கள். தொழுகையில் பேணுதலாக இருப்பாங்க, நோன்பை கரெக்டாக வைப்பாங்க, அவங்களுடைய ஜகாத் ஹஜ்ஜு சரியாக இருக்கும். அல்லாஹ் தடை செய்த ஹராமாக்கிய, அது மதுவாக இருக்கட்டும், விபச்சாரமாக இருக்கட்டும், சூதாட்டமாக இருக்கட்டும், கொலையாக இருக்கட்டும், கொள்ளையாக இருக்கட்டும், வஞ்சகம், சூது, சூழ்ச்சி, இன்ன பிற தவறுகளை ரப்பு தடை செய்திருக்கின்றானே, அவைகளை விட்டும் அவர்கள்
விலகி இருப்பார்கள். இது அனைத்தும் இஸ்லாமிய பண்பு, இஸ்லாமிய குவாலிட்டி. அதே இஸ்லாமிய பண்பு அவருடைய செயல் உறுப்புகளின் வழியாக அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவுகள், அதற்கு கட்டுப்படுதல் வெளிப்படும். அல்லாஹ் சொல்றான், உங்கள் மீது பயம், நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியது இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் ஆசைப்படுவார்கள். ஏன்னா எல்லாரும் இப்போ திடுக்கத்தில் தான் இருக்கிறாங்க. எனக்கு பயம் இல்லாத நிலை இருந்தால் நன்றாக இருக்குமே, எனக்கு அச்சம் இல்லாத நிலை இருந்தால் நன்றாக இருக்குமே, எனக்கு கவலை இல்லாத நிலை இருந்தால் நன்றாக இருக்குமே என்று வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது, இல்லை, இது உங்கள் எல்லாருக்கும் உள்ளது அல்ல, அது மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கானது மட்டுமே என்று சொல்லப்படும். இப்பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து மீண்டும் சொல்லப்படும், அந்த நல்லடியார்களான முத்தகீன்களான மூமின்கள் முஸ்லிம்களான அந்த நல்ல மக்களுக்கு சொல்லப்படும், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுகும் துஹ்பரூன், நீங்களும் உங்களது துணைகளும் சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் சந்தோஷமான நிலையில். உதுகுலுல் ஜன்னத அன்தும், நீங்களும் உள்ள போங்க. வ அஸ்வாஜுக்கும், அஸ்வாஜ் என்பது பொதுவாக ஜவுஜ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிகர் என்பது ஒரு பொருள். நீங்களும் உங்களை போன்றவர்களும் என்று ஒரு கருத்து உண்டு. ஆனால் இன்னொரு பொருள் ஜவுஜ் என்று சொன்னால் ஜோடி என்ற அர்த்தம், துணை என்ற அர்த்தம். நீங்களும் உங்களுடைய ஜோடிகளும், கணவன் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் என்று பொருள். நீங்களும் உங்களுடைய மனைவியரும் சொர்க்கத்தில் பிரவேசியுங்கள். இதை வச்சு தான் சொல்லப்படும், இந்த உலகத்தில் ஹூர்லீன்களை அல்லாஹ் அப்புறம் தருகிறான். இப்போ முதல்ல போகிறது யாரு? இப்போதான் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போறாங்க. சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பின்னாடி தானே ஹூர்லீன்கள். அப்ப இங்கே போகும் பொழுது நீங்கள் உங்களது துணைகளும் என்பது இந்த உலகத்தில் நீங்கள் மனமுடித்திருந்த மோமின்களான மனைவியர் அப்படின்னு அர்த்தம். நீங்களும் உலகத்தில் நீங்கள் மனமுடித்திருந்த சாலிஹான மோமின்களான மனைவி, அதுவே ஈமான் இல்லாத பெண்ணாக ஒருவேளை இருந்திருக்குமானால் அப்பொழுது அவர்களுக்கு இது பொருந்தாது என்று சொல்லப்படும். ஏன் சொன்னால் மோமின் அல்லாதவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது. ஈமானுடைய சாலிஹான பெண்களாக இருக்கும், நல்ல மனைவியராக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் சொல்வான், நீங்களும் உங்களுடைய மனைவியரும் உள்ளே செல்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது துஹ்பரூன், நீங்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் செல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. நீங்கள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் செல்லுங்கள். பொதுவாக ஏன் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? துஹ்பர் அப்படிங்கிற வார்த்தை மகிழ்ச்சி அடைந்த நிலையில் என்பது கூட அது ஒரு வகையான கருத்து பொருள் தான். நேரடியான பொருள் என்பது சொல்லுவாங்க, நேரடியான பொருள் அல் ஹிபர் அப்படின்னு சொன்னால் ஸ்காலர், விவேகி, ஆலிம், அறிஞர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்க், மை அப்படிங்கிற அர்த்தம். லட்சணம், அதாவது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அற்புதமான தோற்றம் இருக்கிறது அல்லவா, அல் ஹசன் அல் மந்தர் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பல்வேறு அர்த்தங்கள் உண்டு. இங்கே மகிழ்ச்சி என்ற பொருள் பெரும்பாலும் அந்த பொருள் சொல்லப்படும். அது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கருத்து பொருள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கருத்து பொருள். அதாவது நீங்கள் சொர்க்கத்தில் செல்லுங்கள், அந்த செல்கின்ற பொழுது இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாக இருக்கும். அந்த தோற்றம், முகத்தில் இருக்கக்கூடிய பொலிவு, உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் அடையாளம் முகத்தில் வெளிப்படும். சொல்லுவாங்கள்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளம் சந்தோஷமாக இருந்தால் முகத்தில் பொலிவு இருக்கும். உள்ளத்தில் கவலை இருந்துச்சுன்னு சொன்னால் முகத்தில் அதனுடைய அடையாளங்கள் வெளிப்படும். நம்ம முகத்தை வச்சு நம்ம கேட்குறோம், இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒருத்தரை பார்த்து கேட்குறோம். அதே இன்னொரு நபரை பார்த்து கேட்குறேன், ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? இல்லை ஒன்றும் இல்லை சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறதும் இருக்குது. அப்போ இந்த முகத்தில் ஏதாவது பெயிண்ட் அடிக்கப்படுதான்னா ஒன்றும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த இரண்டையும் பிரதிபலிக்கக்கூடிய இடமாக அதை தருகிறான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழகை முகம் வெளிப்படுத்துகிறது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையையும் முகம் வெளிப்படுத்துகிறது. எனவே தான் துஹ்பரூன் என்பதற்கு நேரடியான பொருள் இல்லாமல் அவற்றிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய கருத்து பொருளான நீங்கள் சொர்க்கத்தில் நீங்களும் உங்களுடைய துணைகளும் செல்லுங்கள், மகிழ்ச்சி அடைகின்ற நிலையில், சந்தோஷமான நிலையில் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். மேலும் யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஸஹாஃப், இப்போ சொர்க்கத்துக்குள்ளே வந்துட்டாங்க. சொர்க்கத்துக்குள்ளே வந்தாச்சு. சொர்க்கத்தில் அவர்களுக்கு எந்த வகையில் அவங்க ட்ரீட் பண்ணப்படுவாங்க சொல்லப்படுகிறது. யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஸஹாஃப் மின் தஹப், தங்கத்தினாலான தட்டுகள் அவர்களுக்கு
தட்டுகள் தங்கத்தினாலான உணவு தட்டுகளும் அக்வாபின் தங்கத்தினாலான கூசாக்களும் நீர் அருந்துகின்ற குவளைகளும் கிண்ணங்களும் அவர்களை சுற்றி சுற்றி வரும். அவங்க தேடிக்கிட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஆட்டுக்கு ராஜ மரியாதை. ஒரு இடத்துக்கு ஒரு விருந்துக்கு போயிருக்கோம், என்னென்ன இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க, தண்ணி வேணுமா ஜூஸ் வேணுமா என்ன மாற்றி மாற்றி கேட்போம். இவைகள் அனைத்தையும் நான் சாப்பிட முடியும் என்பது அதற்கு பொருள் அல்ல, நம்மை கண்ணியப்படுத்தப்படுகிறது என்ற அர்த்தம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒரு அளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே காசு கொடுத்தா கூட வேணும்னு சொல்லிடுவோம். முடியவே முடியாது, அல்லாஹ் அப்படி தான் வச்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவை இருவருக்கு தேவையா, இருவருக்கு தான் விருந்து 10 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ கொஞ்சம் தான், ஒரு கிளாஸ் தண்ணி தான், ஒரு ஜூஸ் குடிக்கலாம், இந்த ஜூஸ் இருக்கும் அந்த ஜூஸ் இருக்கும் அந்த ஜூஸ் இருக்கும், 10 வகையான ஜூஸ் இருக்கலாம். 10 வகையான ஜூஸையும் குடிக்க முடியாது, 1 தான் குடிக்க முடியும், 2 தான் குடிக்க முடியும். அப்போ இவ்வளவு இருக்கு. இது அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கான பொதுவாக விருந்தினர் கண்ணியப்படுத்துவது என்பது மார்க்கம் கற்று தருகின்ற மரபு. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் உண்மையிலே உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் விருந்தினர்களை கண்ணியப்படுத்துங்க. சில பேர் என்னண்டா, நம்மெல்லாம் ரொம்ப சிக்கனம், நம்மெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், நம்ம ரொம்ப இதாக இருப்போம் அப்படின்னு சொல்லி விருந்தினர் வந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, கஞ்சத்தனமாக இருக்க முடியாது. சில வழிமார்களுடைய வரலாற்றில் சொல்வார்கள், அவங்களுடைய தஸ்தர் விருந்தினர்கள் வந்தால் ஏதோ மன்னர்களுடைய தஸ்தர் மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் விருந்தினர்கள் போயிட்டாங்கண்டா ஃபக்கீர்சாவுடைய தஸ்தர் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவர்கள் தனிப்பட்ட தங்களுடைய தேவைகளுடைய விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு, அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது, நீங்கள் நன்மையாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப சிம்பிளாக இருங்கள், அது நல்ல ஆரோக்கியமானது தான். ஆனால் இப்படித்தான் நாங்கள் விருந்தினர் வந்தாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு பழக்கம் டெய்லி ரசம் சாப்பிட்றதா இருக்கலாம், நான் விருந்தினர் நாங்கள் ரசம் தாங்க சாப்பிடுவோம் டெய்லி இவன் சொல்கிறார், அதனால உங்களுக்கு இன்னைக்கு அப்படித்தான் சொன்னால் இது கண்ணியம் அல்ல, இது மார்க்கம். சில சமயங்களில் மார்க்கத்தின் புரிதல் தவறு வருகின்ற பொழுது தான் நிறைய பிரச்சனைகளுக்கான காரணம் தீன விளங்குறதுல தான் இருக்கு, தீன விளங்குறதுல. அப்போ விருந்தினரை கண்ணியப்படுத்துவது, அதற்கு செய்யப்படக்கூடிய செலவுகள் எல்லாம் அது செலவுகளாக பார்க்கப்படாது, இபாதத்துகளாக பார்க்கப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய அடியார்களான மோமின்கள் சொர்க்கத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களை உச்சபட்ச விருந்தர்களாக அல்லாஹ் பார்க்கிறான். விருந்தினர்களே இப்போ நிறைய இருக்க, நம்ம சொல்கிறோம் நம்மள விருந்தர்கள், நம்ம வீட்டுக்கு விருந்த வர்றாங்க, நம்ம விருந்தினர் சொல்கிறோம், அது விருந்து தான். நம்ம வீட்டுக்கு ஒரு எம்பி வர்றதா சொல்லியிருக்கிறாரு, அன்னைக்கு இருக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்கும்? நம்ம வீட்டுக்கு முதலமைச்சர் வர்றதா சொல்லியிருக்காங்க, உணவுகள் எப்படி இருக்கும்? பிரதமர் வர்றான்னு சொன்னால் உணவுகள் எப்படி இருக்கும்? அமெரிக்கா வந்து ஜனாதிபதி வர்றாருன்னு சொன்னால் அரசு தயாரிக்கக்கூடிய விருந்துகள் எப்படி இருக்கும்? அவங்க 10 பேர் வந்தால் 20 பேருக்கு தேவையான சாப்பாடு பல வகையில் செஞ்சு வச்சுட்டு விட்டுருவாங்களா? இல்லை, அவங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷெல்லாம் பிடிக்கும் அத்தனையும் இருக்கும். அத்தனையே பலதை தொட்டு கூட பார்க்க முடியாது, அது வேறு, அது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கண்ணியம், அது மரியாதை, அப்படித்தானே சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இவங்க இப்படி கண்ணியப்படுத்துவாங்க அல்லது விருந்தினர்களை கண்ணியப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் உண்மையான கண்ணியமும் மரியாதையும் அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளுக்கு தருவான். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் தருவான். அந்த அந்தஸ்தையும் அந்த கண்ணியத்தையும் அவர்கள் பார்த்து பார்த்து பெருமைப்படைவார்கள். யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஸிஹாஃபி மின் ஸஹப், தங்கத்தினாலான தட்டுகள். அதாவது உணவு அப்படிங்கிறது ஒன்று, நம்ம முதல் சொன்னோம், அந்த விருந்தில் கொடுக்கப்படக்கூடிய உணவு வகைகள் குவாலிட்டியானதாக இருக்கும், வெரைட்டிஸ் இருக்கும் அப்படிலாம் சொன்னோம். அல்லாஹ் உணவு மட்டும் இல்லை, உணவு கொடுப்பதற்கு உண்ணுவதற்கு பயன்படக்கூடிய அந்த பேசிக்கான பொருட்கள் தட்டு போன்றவைகள் கூட அது சாதாரணமாக இருக்கா? இங்கேயும் நம்ம உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்துவோம், இருக்கத்தான் செய்யும். நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற தட்டில் விருந்தினர் கொடுக்க மாட்டோம், இதுக்குன்னு சில தட்டுகள் வச்சுருப்போம், அன்னைக்கு அதை கழுவி எடுத்து விருந்தினர்களுக்கு கொடுப்போம், திரும்ப வச்சுக்கிறோம், இதெல்லாம் நடக்கும், சாதாரணமான விஷயம். அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு தங்கத்தினாலான தட்டுகளை ரப்பு தருவானா. எந்த தட்டில் உணவு கொடுப்பான்? தங்கத்தினாலான தட்டுகள். யுதாஃபு அலைஹிம் பிஸ்ஸிஹாஃபி மின் ஸஹப் வ அக்வாப், அதே போன்று தங்கத்தினாலான கோப்பைகள் நீர் அருந்துவதற்கு. அதுவும் சாதாரண சும்மா
இப்போ இன்றைக்கெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்புன்னு சொல்கிறோம். கொஞ்சம் நேரம் தண்ணியை ரொம்ப நேரம் வச்சுருந்தா அதுவே ஒரு மாதிரியாக இதாகி கீழே போயிடும். பிச்சை எடுக்கிற மாதிரி பஃபே சிஸ்டம்னு சொல்கிறது பேர் மட்டும்தான் கண்ணியமாக இருக்கிற ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆக கேவலம். விருந்துக்கு கூப்பிட்டு ஆக ஒரிஜினல் பிச்சைக்கார மாதிரி தட்டை நீ எடுத்துக்க, வரிசையில் நின்று அளவாக சாப்பிட்டு ஏதாவது இஷ்டத்துக்கு எடுக்காத ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறது. விருந்துங்கிறது எனக்கு வேணான்னு சொல்லணும்னு நம்ம வைக்கணும். அவனே சார் சாப்பிட்டு சாப்பிடேன்னா போகணும், என்ன வேணுமோ எடுத்துகிட்டு பார்த்தா இருக்குல்ல. அதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் இது இஸ்லாமிய பண்பாடோ இஸ்லாமிய நாகரிகமோட கிடையாது. 100% நம்ம மாதிரி ஆளுக்கு இந்த பஃபே மண்ணாங்கட்டு இதையெல்லாம் தடை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இதை சாப்பிட்றது கூட அவாய்ட் பண்ணணும். கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்று, அதில் நோ காம்ப்ரமைஸ். அதான் சாப்பிட்றத கூட அவாய்ட் பண்ணணும். அந்த அளவுக்கான அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு சேர் போடுறது இல்லை, அப்படியே நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம். இது என்ன மரியாதை? விருந்து என்பது உணவு சார்ந்தது மட்டுமல்ல, அது மரியாதை சார்ந்தது. நீ மரியாதை இல்லைன்னு சொன்னால் நீ எதை கொடுத்தா என்ன இருக்கு? எந்த பொருளை சாப்பிட்றோங்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் எந்த இடத்துல இருந்து சாப்பிட்றோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சாதாரண உணவு சாப்பிட்றாரு, ஹாலில் உட்காந்து சாப்பிட்றாரு. இன்னொருத்தனுக்கு சுவையான பிரியாணி டாய்லெட்டில் உட்காந்து, நல்லா அது பெரிய டாய்லெட்டாக இருக்குது, இந்தங்க அப்படி உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அவன் உணவை யோசிப்பானா? என்கிட்ட உணவு எவ்வளோ குவாலிட்டியான உணவு யாராவது யோசிப்பாங்க? இல்லை. நீ உட்கார வச்சிருக்கிற இடம் எங்கே உட்கார வச்சிருக்கிற? அப்போ உணவுகள் மட்டுமல்ல, அதை உண்ணுகின்ற விதம், உண்ணக்கூடிய இடம், உண்ணும் சூழல், இவைகள் எல்லாம் வெறுமனே உணவு சார்ந்ததல்ல, கௌரவம், மரியாதையும், பண்புகளும், ஒழுக்கமும் சார்ந்தது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மூமின்களான அடியார்களை கௌரவப்படுத்த நினைக்கின்ற பொழுது உயர்தர உணவுகளை மட்டுமல்ல, உயர்தரமான பாத்திரங்களில், தங்க பாத்திரங்களிலும் தங்கத்தினாலான கூசாக்கரின் தான் அவர்கள் தண்ணீர் அருந்துவதற்கு கொடுக்கப்படும். கூபு என்ற வார்த்தைக்கு நம்ம குவளை, கூஜா அப்படின்னு சொல்லலாம். அது சொல்லுவாங்க. அதாவது உதாரணத்திற்கு இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். சில சமயங்களில் தண்ணீர் குடிக்கிற இடத்துல கொஞ்சம் சரிவாக இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ இதே மாதிரி வட்டம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். இன்னொன்று, இதை போன்று பிடிப்பதற்கான இந்த இடம் இல்லாமல், பிடிப்பதற்கான அதாவது கைப்பிடின்னு சொல்கிற அது இல்லாமல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தமா? எப்படி வேண்டுமானாலும் அவர் பருகணும். இப்போ இதுன்னு சொன்னால் நான் இப்படி தான் பிடிக்கணும், இங்கே தான் குடிக்கணும், அப்படி இல்லை. எப்படி வேண்டுமானாலும் அவர்கள் பருகலாம் என்ற அடிப்படையில் அத்தகைய பிடியோ கைப்பிடியோ அல்லது குழலோ இல்லாத, அதனுடைய மேற்புறம் அனைத்தும் சமமாக இருக்கக்கூடிய தங்கத்தினாலான குவளைகள், கூஜாக்கள், தங்கத்தினாலான உணவு தட்டுகளில் அவர்களுக்கு உணவுகள் வழங்கப்படும். அப்படி அல்லாஹ் சொல்லிட்டு ஒஃபீஹா மா தஷ்தஹீல் அன்ஃபுஸ், மேலும் இப்படி உணவு தண்ணீர் மட்டும் சொன்ன உடனே பொதுவாக உணவு தட்டுகள் தண்ணீர், அது என்ன உணவு அப்படின்னு சொல்லப்படலை, என்ன வகையான தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படலை. அல்லாஹ் அதுக்கடுத்து சொல்கிறான் ஒஃபீஹா மா தஷ்தஹீல் அன்ஃபுஸ், அவருடைய மனம் எதுவெல்லாம் விரும்புமோ அவைகளெல்லாம் கிடைக்கும். நீ என்ன வேணுமோ அது கிடைக்கும். வதலத்துல் ஆயுன், அவருடைய கண்கள் எதை கொண்டு சந்தோஷப்படுமோ, கண்கள் எதை கொண்டு இப்போ உணவுகளை பார்க்குறோம், அதை பார்க்குறதே ஒரு சந்தோஷம். சின்ன குழந்தைகள் இருக்காங்க, சிக்கன் 65 பார்க்குறாங்க, தந்தூரி சிக்கன் பார்க்குறாங்க, பார்க்குறதுக்கே அது சந்தோஷம். ஒரு பக்கம் புரோட்டா இருக்குது, ஒரு பக்கம் பிரியாணி இருக்குது, அது அவங்களுக்கு பார்க்குறதுலேயே ஒரு சந்தோஷம். ஐஸ்கிரீம் ஒரு பக்கத்தில் இருக்குது, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுவெல்லாம் சாப்பிட்றது ரெண்டாவது. வதலத்துல் ஆயுன், கண்களுக்கு முதல்ல குளிர்ச்சி. பார்க்கத்தானே செய்கிறோம், இதெல்லாம் இருக்கா இல்லையா? கண்களின் குளிர்ச்சி. எதுவெல்லாம் அவர்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியை தருமோ, எதுவெல்லாம் அவருடைய மனம் விரும்புமோ, பருக வேண்டும், சாப்பிட வேண்டும், உண்ண வேண்டும், பருக வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இது உணவு மட்டுமல்ல, பொதுவாக ஒரு மனித மனம் விரும்பக்கூடியவை. அது உணவாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எது வேண்டும், உடையாக இருக்கலாம். நாம் உடைகளை விரும்புவோம், பெண்களை விரும்புகின்றோம், பெண்கள் ஆண்களை விரும்புகின்றார்கள். வாகனம், நல்ல 2 வீலர் வேணும், நல்ல கார் வேணும், விரும்புகிறாங்க. உணவு மட்டுமல்ல, உணவு விரும்புகிறோம், பானத்தை தண்ணீரை விரும்புகிறோம், ஜூஸ் விரும்புகிறோம், நல்ல ட்ரெஸ் வேணும்னு விரும்புகிறோம், நல்ல ஒரு வெஹிக்கிள் வாகனம் வேண்டும் விரும்புகிறோம், நல்ல மனைவி வேண்டும் விரும்புகிறோம். இவைகள் எல்லாம் விரும்பப்படுகின்ற பொருள். ஒரு மனித மனம் எவைகளெல்லாம் விரும்புமோ அவைகள் அனைத்தும் அங்கே உண்டு. வஃபீஹா மா தஷ்தஹீல் அன்ஃபுஸ். அதே போன்று வதலத்துல் ஆயுன், கண்கள் குளிர்ச்சியை தரக்கூடியவைகளும் உண்டு.
அங்கே எதை பார்த்தாலும் அழகிய வடிவத்தில், அழகிய தோற்றத்தில், அழகிய முறையில் பார்ப்பதற்கே மிக கண்களை கவரக்கூடியவைகளாகத்தான் அல்லாஹ் அதை தருவான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சரி, எவ்வளவு பெரிய இன்பமும் எவ்வளவு பெரிய சுகம் எவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்தா நிம்மதி போயிடும். இன்னைக்கு வசதியான வீட்டில் இருக்கிறோம், சந்தோஷமா தான் இருக்கு, வசதியான வீடு, நல்ல பங்களா, மாஷா அல்லாஹ், ஒரு பெரிய வில்லாசில் இருக்கோம், அல்லாஹ் கொடுத்துருக்கான், அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா திடீர்னு ஃபிக்ர் ஆயிடுது. ஏன் ஃபிக்ர் ஆகுது? ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, கொரோனா டைம் வியாபாரம் படுத்துருச்சு, ஒரு 2 நாடுக்கு பிரச்சனை வந்துருச்சு, இந்த நாட்டு அந்த நாட்டு தான் நம்முடைய பிசினஸ் இருக்கு, இப்ப பிசினஸ் இல்லை, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இவனுடைய கவலை ஆயிருது. ஏன் கவலை? இப்ப இந்த வீடு நம்ம விட்டு போயிடும், இந்த வசதி நம்மளை விட்டு போயிடும். இது இயல்பு. எந்த ஒரு சுகமும் அது நாளை இல்லாமல் போய்விடுமோ என்ற, இல்லாமல் போறது போகாம இருக்கிறது ரெண்டாவது, தன்னை விட்டு நீங்கி விடுமோ என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டாலே ஃபர்ஸ்ட் சந்தோஷமும் நிம்மதியும் போயிடும். அல்லாஹ் இந்த துனியாவை அப்படித்தான் வச்சிருக்கிறான். இல்லைன்னா நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆடிடுவோம். அதனால தான் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, நமக்கே தெரியும் நாளைக்கு நம்ம நிலைமை என்னன்னு தெரியலை. அப்படியும் இல்லைன்னா கொஞ்சம் கூட யாரையும் மதிக்க மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி, எந்த ஒரு பொருள் நிரந்தரமானதாக இல்லையோ அவைகள் முழுமையான மகிழ்ச்சியை தரக்கூடியது அல்ல. அதனால தான் அப்ப சொர்க்கத்தில் இவருக்கு கொடுக்கப்படுகின்ற எத்தகைய இன்பங்களாக இருந்தாலும் சரி, இந்த இன்பங்களும் நிரந்தரமானதாக இல்லையானால், இன்னைக்கு ராஜ மரியாதை நம்ம சொல்றோம், தங்கத்தினாலான தட்டுகளில் உணவு, தங்கத்தினாலான குவளைகளில் அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்படும், அதெல்லாம் ரைட்டு. எத்தனை நாளைக்கு? ஒரு 3 நாளைக்கு தான் சொன்னா, ஃபர்ஸ்ட் நாள் சந்தோஷமா இருக்கும், 2ஆம் நாள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், 3ஆவது நாள் கவலையாக ஆயிரும். வெளிநாட்டிலேருந்து 1 மாதம் லீவில் ஊருக்கு வருவாங்க, வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம், வந்துட்டு 1 வாரம் 10 நாள் சந்தோஷமா இருக்கும். அப்புறம் சரி, இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் அதுக்கெல்லாம் 10 நாள் ஓடிடுச்சு, என்ன அது லீவு முடிய போதே ஒரு கவலை வந்துடும். இன்னொரு 10 நாள் ஆச்சு, ரொம்ப பெரிய கவலையாயிரும். அப்போ இவருக்கு கவலையில தான் வந்த 1 மாதம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு வகையான என்ன காரணம்? பிரிவு அவர்களுக்கு இந்த கவலையை தரு. அதை புரிய வைக்கிறக்கான்னு சொல்ல வர, பிரிவு ஏற்படும் என்பது அவர்களுக்கு கவலையை தருகிறது. எந்த ஒரு சுகமும் அது பிரிந்து விடும், நீங்கிவிடும் என்ற எண்ணம் இருந்தால், சந்தேகம் இருந்தால், அவைகள் ஒருபோதும் பெரிய நிம்மதியை தராது. அப்ப சொர்க்கமாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்துல இவ்வளவுலாம் வசதி இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. எத்தனை நாளைக்கு தர்பாரு? 3 நாளைக்கு தான் தர்பாருன்னா அதுல ஒண்ணும் இல்லையே. இல்ல, இது இன்று இருக்கிறது, நாளை இருக்காதோ என்ற பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு, நாளைக்கு எனக்கு இதுவும் இன்னமும் நாளைக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா இன்னைக்கு தான் உனக்கு இது கிடைக்கும், இந்த குவாலிட்டி நாளைக்கு கிடைக்காதுன்னு சொன்னா அது எப்படி நிம்மதியா இருக்கும்? அதனால தான் அல்லாஹ் சொல்றான், வஅன்தும் ஃபீஹா ஹாலிதூன், இந்த சொர்க்கத்தை நீங்கள் நிரந்தரமாக பிரவேசிப்பீர்கள். சொர்க்கத்துடைய நியாமத்துகள், சுகங்கள் எல்லாம் நிரந்தரமானது, அப்படியே இருக்கும். சரி, அது இருக்கும், நம்ம போயிட்டோம்னா, நம்மளை வெளியேற்றிட்டா உலக துனியா இருக்க தானே செய்யுது. நம்முடைய பேரண்ட்ஸ், நம்முடைய தாதா தாதி, நானா நானி இருந்தாங்க, அப்பவும் துனியா இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லை, துனியா இருக்கத்தான் செய்யுது. நாளைக்கு நம்ம இல்லை, துனியா இருக்கும், கொஞ்ச நாள் வரைக்கும் அது ஓடிக்கிட்டு தானே இருக்கும். அப்போ சொர்க்கம் இருக்கும், இவங்க வெளியே போயிடுவாங்களா? அப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லையே. அல்லது இவங்க இருப்பாங்க, அங்க கொஞ்ச நாள்ல இந்த சொர்க்கத்துடைய நியாமத்துகளுக்கு போயிருமா? எந்த இடத்துல பிரச்சனை ஏற்பட்டாலும் அது நிம்மதியை குலைத்து விடும். அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்தின் இன்பங்களும் நிரந்தரமானவை, சொர்க்கமும் நிரந்தரமான உங்களுக்கு தருவேன், நீங்கள் அதில் நிரந்தரமாகவும் இருப்பீர்கள். சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா. இங்க மௌத்த ஹயாத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு, அங்கே இனிமே இல்லை. எதவோ நீங்கள் துன்பமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அது நிரந்தரம். இன்பமாக இருந்தாலும் அது நிரந்தரம். உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சொர்க்கத்தில் அந்த அந்த நியாமத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள். அப்போ இந்த வசனத்தில் முத்தகீன்களான அடியார்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சுப செய்தி, அவங்க யார் என்று அல்லாஹ் சொன்னது, அவங்கள சொர்க்கத்துக்கு போங்கன்னு சொன்னது, சொர்க்கத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்துகளை பற்றி சொன்னான். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வரும், சொர்க்கவாசிகளில் பல கேட்டகரி இருக்கும், எல்லாரும் ஒரே மாதிரி கேட்டகரி அல்ல.
எல்லாரும் ஒரே மாதிரியான கேட்டகரியில் இல்லை, கேட்டகரியில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் இருக்கிறதுலேயே ஆக குறைந்தபட்ச சொர்க்கவாசியுடைய ஒரு நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இன்ன அதுனா அஹ்லில் ஜன்னதி மன்சிலத்தன் வ அஸ்ஃபலஹும் தரஜத்தன். சொர்க்கவாசிகளில் ஆக குறைந்த அந்தஸ்தில் உடையவர். கூடுதலை பற்றி பேசலை, அதை நம்மளாம் கணக்கு பார்த்துக்கலாம். சொர்க்கவாசிகளில் குறைந்த அந்தஸ்தில் உள்ளவர், ஆக இருக்கிறதுலேயே ரொம்ப லோ கேட்டகரி யார்? லரஜுலுன், ஒரு மனிதர். சொல்கிறாங்க அவர் அப்போ தான் நரகத்தை, அவங்க தானே லாஸ்ட் கேட்டகரியில் இருப்பாங்க, நரகத்தில் அனுபவிக்கிறதுல அனுபவித்து அல்லாஹ் இறைமறுப்பாளர்களுக்கு நிரந்தர நரகம், மோமின்கள் ஈமான் இருக்குது, தவறுகளும் இருக்குது, அல்லாஹ் அந்த நாடினால் தவறுகளை மன்னித்து டைரெக்டாக சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், அல்லது தவறுகளுக்கான அளவுக்கு தண்டனை கொடுத்து சொர்க்கத்திற்கு அனுப்பலாம். இந்த தவறுக்கான அளவு தண்டனைகள் பெற்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தின் மூலமாக ஒரு பெரும் கூட்டம் நரகத்திலிருந்து வெளியே வரும் அல்லவா, அதில் கடைசியாக வரக்கூடிய ஒரு குழு லாஸ்ட் கட்டத்தில் அவங்க சொர்க்கத்துக்கு வர்றாங்கன்னு வைங்களே, இவங்க லா யதுஃபுலுல் ஜன்னத பஅதஹு அஹதுன். எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இதுக்கு அடுத்து இனிமே யாரும் வர வேண்டியது இல்லை. அப்போ இவர் எந்த கேட்டகரி? ஆக லாஸ்ட்டு. லரஜுலுன், ஒருவர், லா யதுஃபுலுல் ஜன்னா பஅதஹு அஹதுன், இவருக்கு பின்னால் இன்னொருவர் சொர்க்கத்திற்கு வரமாட்டார். இவர் தான் ஆக லாஸ்ட். ஒரு கூட்டம் இருக்கும், நபிமார் கூட்டம், ஷஹீதுடைய கூட்டம், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள், கேள்வி கணக்கிற்கு பின்பு சொர்க்கம் செல்வார்கள். பாவங்கள் இருக்கும், அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பான். இன்னொரு சாரார் பாவங்கள் இருக்கும், தண்டித்து அவருடைய தண்டனை முடிகின்ற காலத்தில் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான். இன்னும் பலருக்கு தண்டனைக்குரிய காலங்கள் இருக்கும், நபிமார்களுடைய ஷஃபாத், சாலிஹான நல்லடியாருடைய ஷஃபாத்தின் மூலம் அல்லாஹ் அனுப்பி வைப்பான். குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தின் வழியாக ஒரு கூட்டம் சொர்க்கத்தில். புகாரி ஷரீஃபில் இருக்கக்கூடிய விரிவான ஹதீஸ் நம்ம பல கட்டங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் வீழ்வார்கள், நீண்ட நேரம் சஜிதாவில் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா ரஸக், யா ரசூலுல்லாஹ் தலையை உயர்த்துங்கள், சல் துஅத, என்ன வேண்டும் கேளுங்கள், வஷ்ஃபா துஷ், உங்களுக்கு தரப்படும், வஷ்ஃபா துஷஃப, பரிந்துரைக்கின்றீர்களா பரிந்துரை செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உம்மத்தி உம்மத்தின்னு சொல்வாங்க. ஏன் உம்மத்? யா அல்லாஹ், என் உம்மத்தை பாதுகாரியா, உம்மத்தை பாது. துஅத்த சுலுஸ உம்மத்தி, உங்களது உம்மத்தினரில் மூன்றில் ஒரு பகுதியினர் உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனர். அப்படின்னா அர்த்தம், நரகத்தில் இருக்கிறதுல ஒன் தேட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சொர்க்கத்திற்கு, நீங்கள் கேட்டதுனால நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல். ஹதீஸில் புகாரி ஷரீஃபில் வரும், மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் இருப்பார்கள், நீண்ட நேரம் இருப்பார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், தலையை உயர்த்த மாட்டார்கள். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து மீண்டும் அவர்களுக்கு சொல்லப்படும், இர்ஃபா ரஸக் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, யார சொல்லுது, அவங்களுடைய தலையை உயர்த்துங்கள், கேளுங்கள் தரப்படும், பரிந்துரைக்கின்றீர்கள், அவனுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு தலையை உயர்த்துவார்கள், அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க, உம்மத்தி உம்மத்தின்னு சொல்லுவாங்க. துஅத்த சுலுஸ உம்மத்தி, ஏற்கனவே மூன்றில் ஒரு பங்கு வந்துருச்சு, இன்னொரு மூன்றில் ஒரு பங்கினரும் உங்களுக்கு வழங்கப்படும். இப்போ அதே விரிவான ஹதீஸ், இன்னமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சஜ்ஜாவுக்கு போவாங்க, அல்லாஹ் இடத்துல ஆளுவாங்க, துவா செய்வாங்க, அல்லாஹ் அதை போன்று மீண்டும் சொல்வான், ஸல்லல்லாஹு தலை உயர்த்தி கேட்பாங்க, அந்த உம்மத்து முழுமையாக சொர்க்கத்திற்கு வரும். அதை பற்றி மட்டுமே அது விரிவான, அது இந்த இடத்துல நம்ம இந்த ஆயத்துடைய விரிவரையில் இதற்கு மேல் அதை சொல்ல முடியாது. அப்போ இப்படி வரக்கூடிய ஒரு சாரா ஹதீஸில் வரும், அவங்களுடைய உள்ளத்தில், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு ஈமான் இருந்ததோ இவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். அணுவளவு, அணுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, நம்ம டிக்கெட் போட்டு கேட்குறோம், நம் மொபைலில் ஆன்லைனில் டிக்கெட் போடுறோம், அல்லது கவுண்டரில் போய் டிக்கெட் போடுறாங்க. எந்த ஒரு கவுண்டரும் இல்லை வேறு யாராவது டிக்கெட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் பொறுங்க அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லுதான்னு கேட்டால் சொல்லாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு செகண்டை 50,000 1,00,000 பிரித்து வச்சுக்கிறோம். ஒரு செகண்டை 50,000 1,00,000 பிரித்து வச்சுக்கிறோம். அப்படி பிரித்து வைக்கிறதுனால நமக்கு தான் அந்த ஒரு செகண்ட் 2 செகண்ட்ங்கிறது, அந்த ஒரு செகண்டையே பல்லாயிரங்களாக பிரிப்பதால் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியறது இல்லை. யாருக்கு எல்லா நேரத்திலும் அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இதுதான் யதார்த்தம். ஒரு முடிவோட
ஒரு முடி இருக்கு, இது பல பிரிவுகளாக பிரிக்க முடியும். முடிங்கிறது ரொம்ப மென்மையானது. இதை கூட ஒரு முடியை 2ஆ உடையும் 3ஆ உடையும் சொல்லலாம், பிரிக்க முடியும். அணு அப்படிங்கிறது இன்னைக்கு அதாவது மாடர்ன் உலகம், சயின்ஸுடைய நிறைந்திருக்கின்ற உலகம் எவ்வளவோ அர்த்தங்களை சொன்னாலும் சரி. ஏன்னா ஒரு நேரத்தில் கம்ப்யூட்டர் பற்றி உயர்வ சொன்னாங்க, அப்புறம் நானோ டெக்னாலஜின்னு கொண்டு வந்தான், அது அதை விட இதுன்னு சொன்னான். இன்னைக்கு ஏங்கிறான், என்னென்னலாம் வந்துருச்சு, வரும், இன்னமும் வரும். சரி, என்ன வந்த எவ்வளவு விளக்கங்கள் சொன்னாலும் குர்ஆன் தர்ரத்துக்கு தர்ரா என்ற அரபு சொல்லுக்கு அரபு மொழி வல்லுநர்கள் கூறக்கூடிய விளக்கம் அல் ஜுஸ் உல்லதி யதஜஸ்ஸா, பிரிக்க முடியாத ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. அல் ஜுஸ் உல்லதி யதஜஸ்ஸா, பிரிக்க முடியாத ஒன்று. இப்ப முடிய 100ஆ பிரிக்க முடியும்னு சொன்னா ஒரு முடிங்கிறது அர்த்தம் அல்ல, அந்த 100ல் 1ன்னு அர்த்தம். ஆனா இன்னொரு காலம் வரும், அந்த ஒரு முடிய 1000ஆ பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னா 100ல் 1 என்பது பொருள் அல்ல, 1000ல் 1 என்பது பொருள். இப்ப பொருளை அந்த டெபினேஷனை மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. எல்லா காலத்திற்கும் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி, எவ்வளவு பெரிய சயின்ஸ் என்னதான் நீங்க இது பண்ணாலும் சரி, இல்லைங்க ஒரு செகண்டை நாங்க கோடியாக பிரிச்சிரோம்னு சொன்னாலும் இந்த டெபினேஷன் அப்பொழுதும் பொருந்தும். அல் ஜுஸ் உல்லதி லா யதஜஸ்ஸா, பிரிக்க முடியாத ஒரு பகுதி. அது 100ல் 1ஆக இருந்தாலும் சரி, 1000ல் 1ஆக இருந்தாலும் சரி, லட்சத்தில் 1ஆக இருந்தாலும் சரி, கோடியில் 1ஆக இருந்தாலும் சரி, சொல்லுவாங்க பிரிக்கவே முடியாத ஒரு பகுதி. அப்போ ஒரு வினாடியை 1 கோடியா பிரிச்சா என்ன மிஞ்சும்? ஒரு முடிய லட்சம், ஒரே ஒரு முடிய லட்சமா பிரிச்சா அதுல என்ன தெரியும்? அவ்வளவு மென்மையானது. இந்த வார்த்தை சொல்லப்படும் தர்ரா, அவருடைய ஈமான் ஒரு அணுவளவு அவனுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தாலும் அவர்கள் நரகத்தில் நிரந்தரமா தங்க மாட்டாங்க, நிரந்தரமா தங்க மாட்டாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஃபாத்தின் மூலமாக அவர்கள் எல்லோரையும் ரப்பு வெளியே கொண்டு வந்து விடுவான். இவங்க தான் கடைசியா சொர்க்கத்துக்கு வர்றவங்க. இதுல சொர்க்கத்துக்கு வர்ற கடைசி நபர், அவருக்கு பின்பு யாருமே இல்லை, ஆக லாஸ்ட் நபர். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இவர் யுஃப்ஸஹு லஹு ஃபீ பஸரிஹி மஸீரத 100 ஆமீன், 100 வருடம் பயணம் செல்கின்ற அளவிற்குண்டான தூரம் இவருடைய பார்வையில் காட்டப்படும். இவருக்கு எவ்வளவு விசாலமான இடம் தெரியும் அப்படின்னு கேட்டா, 100 வருடம் பயணம் செய்து சென்றால், 100 வருடம் மசீரத்தை 100 ஆம், 100 வருடம் பயணம் செய்து சென்றால் எவ்வளவு பெரிய ஏரியாவுக்கு போவோம். அவ்வளவு பெரிய ஏரியா இவருடைய கண்ணுக்கு காட்டப்படும். ஃபீ குசூரின் மின் தஹபின், தங்கத்தினாலான மாளிகைகளாக இருக்கும். எங்கு பார்த்தால், எங்காவது ஒரு வீடு இருக்கும், மீதி ஃபுல்லாக மரமாக இருக்கும், பயந்துருவாங்கங்கிறது இல்லை. அப்படியும் கூட இருக்குமா இல்லையா? ஒருத்தர் சொல்வார், எனக்கு நல்ல வசதியான வீடுன்னு சொல்வார். இந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் தங்கக்கூடிய இடம் மாதிரி கொண்டு போய் கொடுத்து நடுவில் ஒரே ஒரு வீடு இருக்கும், சுற்றி காடாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஃபுல்லாக போலீஸ் போட்டிருப்பாங்க, அவன் நிம்மதியாக இருப்பான். இவன் உள்ளே போகிறவனே பயந்துருவான். இந்த காட்டுக்களை யார் தங்குறது? சேஃப்டி ஒரு வகையான எண்ணம் அப்படிலாம் இருக்காது. எங்கே பார்த்தாலும் வீடுகள், சந்தோஷமாக இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, 100 ஆண்டுகள் பயணம் செய்கின்ற அளவிற்கு தூரம் இவனுடைய கண்களுக்கு அது விரித்து காட்டப்படும். அப்படியே ஓப்பனாக இருக்கும். எங்கு பார்த்தாலும் ஃபீ குசூரி மின் தஹப், தங்கத்தினாலான மாளிகைகள். தங்கத்தில் ஓட்டு வீடு கூரை வீடுலாம் இல்லை, தங்கத்தினாலான மாளிகைகள். இது சொர்க்கத்தை பற்றி மட்டுமே விவரிக்கக்கூடிய ஹதீசுகள் நிறைய உண்டு. சொல்லுவாங்க செங்கல், அங்கே இருக்கக்கூடிய மண், சிமெண்ட்டு, இந்த மணல்லாம் இருக்காது. எல்லாம் வைரங்கள் வைடூரியங்களில் தான் கற்கள் இருக்கும். உயர்தரமான கஸ்தூரிகள்னால தான் அந்த சுவர்கள் அமைக்கப்படும். மண்களுக்கு பகரமாக கலவைகள்லாம் அப்படி தான் இருக்கும். அது சொர்க்கம். துனியாவில் தான் இது. சொர்க்கத்தில் எல்லாமே ஹை குவாலிட்டி தான் சொல்லப்படுகிறது. தங்கத்தினாலான மாளிகைகள், முத்துக்களான கூடாரங்கள், கூடாரங்கள் இருக்கும், எல்லாம் முத்துக்களினானதாக. லைஸ ஃபீஹா மௌது ஷிப்ரின் இல்லா மாமூரின் யுகத்தா அலைஹி வ யுராஹ் பி 70,000 ஸஹ்ஃபத்தின் மின் தஹப். எங்கு பார்த்தாலும் உயர்தரமான மாளிகைகள், கட்டிடங்கள். எங்கு பார்த்தாலும் இவர் எந்த இடத்துலையும் இவர் தங்கலாம், எந்த இடத்துல இருக்கலாம். இவர் எந்த இடத்தில் இருந்தாலும் இவருக்கு காலையிலும் மாலையிலும் 70,000 தங்க தட்டுகளில் உணவு கொடுக்கப்படும்.
எவ்வளவுக்கு? எவ்வளவுல? 70,000 தங்க தட்டுகளில் உணவு கொடுக்கப்படும். லைஸ ஃபீஹா ஸஹஃபத்துன் இல்லா ஃபீஹா லௌனுன் லைஸ ஃபில் உக்ரா. லைஸ ஃபீஹா ஸஹஃபத்துன் இல்லா ஃபீஹா லௌனுன் லைஸ ஃபில் உக்ரா. 70 வருது. 70 தட்டுகளும் வெவ்வேறு விதமாக இருக்கும். ஒரே மாதிரி தட்டு கிடையாது. ஒவ்வொரு தட்டும் ஒரு இதில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய உணவுகளும் வெவ்வேறு டேஸ்ட் உடையதாக இருக்கும். ஒரே டேஸ்ட்டில் 70,000 தட்டை வச்சு என்ன பண்ணுறது? இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் இருக்குதான், மனுஷனுக்கு எப்படி இதனை சாப்பிட முடியும்? எடுத்தோன்னே இதாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு 2 பொருள் 3 பொருளை சாப்பிட்ற வரைக்கும் சந்தோஷமாக சாப்பிடுவான். அப்புறம் என்ன ஆகும்? ஒன்றும் இருக்காது சொல்கிறாங்க. இல்லை, சொர்க்கம் அப்படியே இல்லை. மிஸ்லுஹு ஷஹ்வத்துஹு ஃபி ஆஹிரிஹா கஷஹ்வத்திஹி ஃபி அவ்வலிஹா. அதில் முதல் பொருளை அவன் உண்ணுகின்ற பொழுது, ருசிக்கின்ற பொழுது என்ன சுவையை, என்ன சந்தோஷத்தை உணர்வானோ இதே சந்தோஷத்தை அதனுடைய இறுதி பகுதியிலும் உணர்வான். அப்படின்னா புரியுதா? ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னா 5வது வெரைட்டிஸ் போகும்போது அந்த டேஸ்ட்டு, முதல்ல உள்ள டேஸ்ட் இருக்காது, குறைஞ்சிடும். இது நேச்சர். ஆனால் சொர்க்கத்தில் அப்படி அல்ல. இவன் முதல் பொருளை உபயோகிக்கின்ற பொழுது என்ன மனநிலையும் சந்தோஷமும் இருந்திருக்குமோ இதே மனநிலையும் சந்தோஷமும் கடைசி பொருளை உபயோகிக்கின்ற பொழுதும் இருக்கும். மேலும் இவன்கிட்ட எவ்வளவு அங்கே பொருள் இருக்கும் அப்படின்னு கேட்டால், லவ் நஸல பிஹி ஜமீஉ அஹ்லில் அர்த் லவஸிஅ அலைஹிம் மிம்மா உஅதி. ஒருவேளை இந்த பூமியில் உள்ள எல்லோரும் அவனிடத்தில் அனுப்பப்பட்டு அதிலிருந்து அவர்கள் எல்லோருக்கும் அவன் உணவு கொடுக்க நினைத்தாலும் எல்லோருக்கும் தாராளமாக கொடுக்கலாம். அவ்வளவு குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக. இவனுக்கு ஒரு எண்ணம் வரும், என்னடா நிறையா இருக்கே, இன்னைக்கு ஒரு தாவத்து கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. யாருக்கு தாவத்து கொடுக்கறது? இந்த மண்ணில் வாழ்ந்த எல்லோருக்கும் தாவத்து கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம், கொடுக்க முடியும். நீங்கள் என்னங்க கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு 100 கிலோ ஆக்கிட்டு 3000 பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி பாதி பேருக்கு சாப்பாடு இல்லாமல் போச்சு, திட்டுவாங்களா இல்லையா? நிக்காக கூப்பிடும் போதே தெரிகிறது இல்லையா? பெருசாக எல்லாத்துக்கும் பத்திரிகை கொடுத்துருவீங்க, சாப்பாடு ஆக்க மாட்டீங்க, திட்டுவாங்கல்ல? திட்டுவாங்க. ஏன்னா நிக்காக போன்றவர்கள் அதில் கவனமாக தான் இருக்கணும். பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளோ பேர் வருவாங்கிற ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யார் வேண்டுமானாலும் வரலாம், எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்றோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் 3000 பேர் வருவாங்கன்ட்டு, 15,000 பேர் வந்துடுவாங்க. இப்போ நம்ம மேலேயும் தப்பு இல்லை, ஏன்னு சொன்னால் கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியலை, ஒரு தர்ம சங்கடங்கள் இருக்கும். ஆனால் இன்வைட் பண்ணும்பொழுது கவனமாக தான் இருக்கணும். எவ்வளோ பேருக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் நம்ம சில பேருக்கு எல்லாத்துக்கும் பத்திரிகை கொடுத்துருவான். ஆனால் இவன் ஆக்க நினச்சது மட்டும்தான் சமையல் செய்வோம். அது எப்படி சரியாக வரும்? இவர் ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணியிருப்பார். நம்ம பட்ஜெட்டு 100 கிலோ தாங்க, உன் பட்ஜெட் 100 கிலோ தானே, அதுக்கு தகுந்தவாறு கூப்பிட்றது 300 கிலோவுக்கு, சமைக்கிறது 100 கிலோவுக்குன்னு சொன்னால் அது கண்ணிய குறைவான். அப்படி முடியாது அல்லவா? அப்போ கஷ்டங்கள் வரும். இப்போ இவன்கிட்ட உணவுப் பொருள் அல்லாஹ் சொர்க்கத்தில் அவர்கிட்ட நிறையா கொடுத்துருக்குறான். அவர் நினைக்கிறார் எல்லாத்துக்கும் தாவத்து கொடுத்தா, அல்லாஹ் சொல்கிறான் தாவத்து கொடுக்கலாம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரும் உன்னிடத்தில் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு நீ உணவு கொடுத்தாலும் பத்தாமல் போய் யாராவது திரும்புவாங்கங்கிறது அல்ல, எல்லோருக்கும் அது கிடைக்கும். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? லா யன்குஸு ஸாலிக மிம்மா ஊதிய ஷைஅன். இவனுக்கு கொடுக்கப்பட்டதில் எதுவும் குறையாமலும் இருக்கும். இது இன்னும் ஆச்சரியமா. எல்லாத்துக்கும் சாப்பிட்ருப்பாங்க, எல்லாரும் வயிறார சாப்பிட்ருப்பாங்க, பத்தலைங்கிற பிரச்சனை இருக்காது. இவன்கிட்ட உள்ளதும் இவர்கிட்ட இருப்பதும் குறையாது. மேலும் பெரிதொரு ஹதீஸ் வரும். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்ற ஹதீஸ். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இப்படி சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ல யஅஹுதன்ன அஹதுக்கும் அல்லுக்மா ஃபயஜஅலுஹா ஃபீ. உங்களில் ஒருவர் சொர்க்கத்தில் உணவை எடுத்து வாயில் வைப்பார். ஒரு லுக்மா, ஒரு கவலை உணவை எடுத்து வாயில் வைப்பார். வாயில் வச்சோன்னா மனசு ஒரு டேஸ்ட், ஒரு சுவை தெரியும். இப்போ சுவை தானே முக்கியம், அப்படி தானே தெரியும். சும்மா யஹ்துரு அலா பாலிஹி தாமுன் ஆஹர். இப்போ அவனுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு டேஸ்ட் உள்ளதை சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற எண்ணம் வரும். மனிதர்கள் தானே நம்ம. இதை சாப்பிடும்பொழுது இந்த டேஸ்ட் இருக்கா,
இதில் அதையும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் வருமா? சொல்லதான் சொல்கிறாங்க, فَيَتَحَوَّلُ الطَّعَامُ الَّذِي فِيهِ عَلَى الَّذِي اشْتَهَى. இவனுடைய வாயில் இவன் வைத்து இப்பொழுது சாப்பிடுகின்ற உணவின் சுவையை அவன் விரும்புகின்ற உணவின் சுவையாக மாறிவிடும். ஒன்று இன்னொன்னையே கொடுக்கிறது. பழத்தை சாப்பிடுவாங்க, பழத்தை பறிப்பார்கள், சாப்பிடுவார்கள். இவங்க சாப்பிட்ருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல இன்னொரு பழம் வந்துடும். ஒரு மாதுளையே எடுக்கிறோம், ஒரு ஆப்பிள் எடுக்கிறோம். இதுதான் ஆயத்துகள், கதையெல்லாம் கிடையாது. குர்ஆன் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். அதை எடுக்க பஷ்ஷிரி ஆமிலு ஸாலிஹாத் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அது ஆயத்தில் வரக்கூடியவைகள் சொல்லப்படும். குல்லமா ரிஸுகு மின்ஹா, அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கப்படுகின்றதெல்லாம் அதை போன்று இன்னொன்று அது மாதிரியே கிடைக்கும். அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிடும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும், சாப்பிட்ருப்பார். திருப்பி அந்த எடுத்த இடத்துல இன்னொரு பழம் இருக்கும். இப்போ இவர் நினைப்பார், அதையும் சாப்பிடலாமே, வரத்தானே செய்யும். அதை எடுத்தால் அது வேறொரு டேஸ்ட்டில் இருக்கும். அதை எடுத்தால் இப்போ நம்மள்ட்ட அப்படி இருக்காதுல்ல. அப்படி பழம் வந்தாலே ஆச்சரியம். வந்தாலும் அந்த பழத்தில் அந்த மரத்தில் என்ன குவாலிட்டி இருக்கோ அதானே கிடைக்கும். இங்கே அப்படி அல்ல, வேறொரு சுவை இருக்கும். இது ஒரு நிலை. இங்கே சொல்லலான்னு சொல்றது, இவன் ஒரு பொருளை சாப்பிட்றான், இன்னொரு சுவையின் மீது அவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இவனுக்கு எந்த விருப்பம் ஏற்படுகிறதோ அந்த சுவையாக அது மாறிவிடும். அல்லாஹ் மாற்றி தந்து விடுவான். இன்னொரு ஹதீஸ்ல வரும். அப்படி சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். வஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ், அதில் அவர்களுடைய மனம் விரும்புவதெல்லாம் உண்டு. வதலத்துல் ஆயுன், அவர்களுடைய கண்கள் குளிர்ச்சி அடைவதெல்லாம் அங்கே கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதர் ஹதீஸில் சொன்னாங்க, ஒரு மூமின் அவர் இருக்கிறாரு, ஒரு பறவை போகுது. இவருக்கு மனசில் படுது, இந்த பறவையின் இறைச்சியை சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறார். ஹதீஸில் வருது. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அந்த பறவை அப்படியே நாளாக பிரிந்து அது பொரிக்கப்பட்ட நிலையில் இவரது கையில் வந்து கிடைக்கும். இவர் சாப்பிடுவார். இவர் சாப்பிட்றாரு, தண்ணீர் குடிக்கணும் போல தோணுகிறது. ஒரு கூசாவில் இவர் விரும்புகின்ற பானம், தண்ணீர், ஜூஸ் என்ன விரும்புகிறாரோ அது கிடைக்கும், அதை அருந்துவார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஷான் வ தஆலா பல்வேறு வசனங்களில் சொர்க்கத்தில் மூமின்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களை, நியாமத்துகளை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களும் அதை பற்றி நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்துடைய இன்னும் நிறைய ஹதீஸ்கள் விளக்கங்கள் உண்டு. நேரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் நாம் வருகின்ற வாரம் அதை தொடராக பார்க்கலாம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷான் வ தஆலா நம் எல்லோருக்கும் அந்த உயர்தரமான சொர்க்கத்தின் வாரிசுகளாக, சொர்க்கத்தில் பெறக்கூடிய தகுதியுடையவர்களாக நம்மையும் அனைத்து மோமின்களையும் ஆக்குவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு யுகாஃபி மஸீதா. வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعلمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. إلهنا وارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مع لقاء سيدنا هادينا قرة أعيننا ووسيلتنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم.
اللهم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صدق الله العظيم.